பகுதி 3. லோகோ சிகிச்சையிலிருந்து இக்கிகாய் வரை உங்கள் வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிப்பதன் மூலம் நீண்ட ஆயுளுடன் சிறப்பாகவும் வாழுங்கள். லோகோ சிகிச்சை என்றால் என்ன? லோகோ சிகிச்சை எனும் உளவியல் சிகிச்சை முறையை தோற்றுவித்த விக்டர் பிராங்கலிடம் அதை பற்றி ஒற்றை வரியில் கூறுமாறு அவருடைய சக உளவியலாளர் ஒருவர் கேட்டபொழுது அதற்கு அவர், லோகோ சிகிச்சை முறையில் சிகிச்சை பெற வரும் மனநோயாளி நேராக நிமிர்ந்து அமர்ந்து சில சமயங்களில் கேட்பதற்கு கடினமாக இருக்கும் விஷயங்கள் உட்பட பல விஷயங்களை செவிமடுப்பார் என்று கூறினார். அப்படியானால் லோகோ சிகிச்சை என்னதான் செய்கிறது? அதற்கான பதில் தெளிவானது. நீங்கள் உயிர் வாழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிக்க அது உங்களுக்கு உதவுகிறது. சிகிச்சை பெற வரும் நோயாளிகள் தங்களுடைய மன நோயை எதிர்கொள்வதற்கு தங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடித்தாக வேண்டும் என்று லோகோ சிகிச்சை அவர்களை உந்தி தள்ளுகிறது. தங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிப்பதற்கான அவர்களுடைய முனைப்பு அவர்கள் தங்களுடைய கடந்த கால துன்பங்களிலிருந்து விடுபட அவர்களுக்கு உதவுவதோடு எதிர்காலத்தில் அவர்களுக்கான காத்திருக்கும் சவால்களை துணிவுடன் சந்திக்கும் ஆற்றலையும் அவர்களுக்கு கொடுக்கிறது. வாழ்வின் அர்த்தம் குறித்த தேடல். லோகோ சிகிச்சையின் 5 கட்டங்கள் இவை. ஒரு நபர் பதற்றமாகவோ விரக்தியாகவோ அல்லது வெறுமையாகவோ உணர்கிறார். அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற விருப்பம்தான் அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கும் உணர்வு என்று அவருடைய சிகிச்சையாளர்கள் அவருக்கு எடுத்துரைக்கின்றனர். அந்நோயாளி தன் வாழ்வின் நோக்கத்தை கண்டறிகிறார். அந்த நோக்கத்தை ஏற்றுக்கொள்வதா அல்லது மறுப்பதா என்பதை அந்த நோயாளி சுயமாக தீர்மானிக்கிறார். வாழ்க்கையின் மீது அவருக்கு ஏற்பட்டுள்ள இப்புதிய வேட்கை அவர் தன்னுடைய பாதையில் குறுக்கிடும் தடைகளை தகர்த்தெறியவும் அவருடைய துயரங்களிலிருந்து மீளவும் அவருக்கு உதவுகிறது. பிராங்கல் தன்னுடைய கோட்பாட்டில் மிகவும் உறுதியாக இருந்தார். அதுதான் அவரை நாஜிக்களின் வதை முகாமில் உயிரோடு வைத்திருந்தது. ஆஷ்விட்ஸ் வதை முகாம் அனுபவங்கள் அவருக்கு ஒன்றை தெளிவுபடுத்தின. மனிதர்களிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்துவிட முடியும், ஒன்றே ஒன்றை தவிர. மனித சுதந்திரங்களில் இறுதி சுதந்திரம் அது. புறச்சூழல் எதுவாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த மனப்போக்கையும் சொந்த வழியையும் தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம்தான் அது. அவர் தன்னந்தனியாக அதை அனுபவித்து உணர வேண்டியிருந்தது. அது அவருடைய எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு உத்வேகமூட்டியது. உங்களுக்காக போராடுங்கள். நம்முடைய வாழ்க்கை எந்த நோக்கமும் இன்றி இருக்கும் பொழுது அல்லது அந்த நோக்கம் திரியும் பொழுது இருத்தல் குறித்து நமக்கு விரக்தி ஏற்படுகிறது. பிராங்கலை பொறுத்தவரை இதை ஏதோ மனநோயின் அறிகுறியாகவோ அல்லது மனப்பிழர்வாகவோ கருத வேண்டிய தேவையில்லை. மாறாக அது ஒரு நேர்மறையான விஷயமாக, மாற்றத்திற்கான கிரியா ஊக்கியாக இருக்கக்கூடும். தங்களுடைய சொந்த தலைவிதியை மாற்றிக்கொள்ள அவர்களுக்கு அது உதவுகிறது. மக்கள் தங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொள்வதற்கும் அதை அறிந்து கொண்ட பின்னர் தங்கள் நோக்கத்திற்கு குறுக்கே நிற்கும் தடைகளை தகர்த்தெறிவதற்கும் லோகோ சிகிச்சை வழிகாட்டுகிறது. விக்டர் பிராங்கல் மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் எனும் தன்னுடைய நூலில் பிரபல தத்துவவியலாளர் நியட்சேயின் உலக புகழ்பெற்ற முழக்கத்தை குறிப்பிடுகிறார். தான் வாழ்வதற்கான ஒரு காரணத்தை கொண்டுள்ள ஒருவரால் தன் வாழ்வில் தான் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அவற்றை கையாள முடியும். இருத்தல் குறித்த நெருக்கடி நவீன சமுதாயத்திற்கே உரித்தானது. ஏனெனில் இங்கு மக்கள் தாங்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்து கொண்டிருக்காமல் பிறர் சொல்கின்றவற்றை செய்து கொண்டிருக்கின்றனர், அல்லது பிறர் செய்து கொண்டிருப்பதை அப்படியே நகலெடுத்து கொண்டிருக்கின்றனர். பெரும்பாலான சமயங்களில் மக்கள் தங்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடும் விஷயத்திற்கும் தாங்கள் உண்மையிலேயே விரும்புகின்ற விஷயத்திற்கும் இடையேயான ஒரு இடைவெளியை பொருளாதார சக்தியை கொண்டோ
பௌதீக இன்பங்களை கொண்டோ அல்லது தங்களுடைய உணர்வுகளை மழுங்கடித்து கொண்டோ இட்டு நிரப்ப முயற்சிக்கின்றனர். தன் வாழ்க்கையின் பெரும் பிரச்சனைகளை எதிர்கொண்ட விக்டர் பிராங்கல் தன்னுடைய வாழ்வின் நோக்கத்திற்கு அடிப்படையாக செயல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் தன்னுடைய முதிய வயதில் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து அதில் அமைதி அடைய அவரால் முடிந்தது. முதிய வயதில் இளைஞர்களை பார்த்து பொறாமை கொள்ள வேண்டிய தேவை அவருக்கு இருக்கவில்லை. ஏனெனில் அவருக்கு கிடைத்திருந்த செழுமையான அனுபவங்கள் அவர் தன் வாழ்க்கையை ஒரு நோக்கத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டின. லோகோ சிகிச்சை மூலம் மேம்பட்ட வாழ்க்கை. ஒரு சில முக்கியமான யோசனைகள். ஷான் பால் சார்த்தர் கூறியது போல, வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நாம் உருவாக்குவதில்லை, நாம் அதை வெறுமனே கண்டுபிடிக்கிறோம், அவ்வளவுதான். நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய இருத்தலுக்கான ஒரு தனித்துவமான காரணம் இருக்கிறது. வாழ்க்கையின் ஓட்டத்தின் ஊடாக அதை நாம் திருத்தி அமைத்துக் கொள்ளலாம் அல்லது முற்றிலுமாக மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். எந்த விஷயம் நடந்துவிடக் கூடாது என்று நாம் பயந்து கொண்டிருக்கிறோமோ, துல்லியமாக அந்த விஷயத்தை கவலை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பதை போல, ஒரு விருப்பத்தின் மீது நாம் அளவுக்கு அதிகமான கவனம் செலுத்தும் பொழுது அந்த அதீத கவனம் அவ்விருப்பம் நிறைவேற்றுவதை தடுத்து விடுகிறது. பதற்றத்தை குறைக்கவும் எதிர்மறை சுழற்சி வட்டங்களிலிருந்து விடுபடவும் நகைச்சுவை நமக்கு உதவும். உன்னதமான விஷயங்களை செய்வதற்கும் படுபயங்கரமான விஷயங்களை செய்வதற்கும் வேண்டிய திறமை நம்மிடம் இருக்கிறது. நாம் எந்த பக்கம் சாய்கிறோம் என்பது நம்முடைய புற காரணிகளை சார்ந்திருப்பதில்லை, மாறாக நம்முடைய தீர்மானங்களையே சார்ந்துள்ளது. ஓர் உதாரண கதை. துயரத்தில் மூழ்கியிருந்த ஒரு மருத்துவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தன் மனைவியை பறிகொடுத்திருந்த ஒரு முதிய மருத்துவர் தன்னுடைய மனச்சோர்விலிருந்து வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். பின்னர் அவர் விக்டர் பிராங்கல்லை அணுகினார். அவருடைய நிலையை அலசுவதற்காகவோ அல்லது அவருக்கு ஆலோசனை வழங்குவதற்காகவோ பிராங்கல் முனையவில்லை. பிராங்கல் அவரிடம் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டார். உங்கள் மனைவிக்கு முன்பாக நீங்கள் இறந்திருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும்? இதை கேட்டு அந்த முதிய மருத்துவர் நிலைகுலைந்து போனார். அது என் மனைவிக்கு மிகவும் கொடுமையானதாக இருந்திருக்கும். நான் இல்லாமல் அவள் மிகவும் சிரமப்பட்டிருப்பாள் என்று அந்த முதியவர் தெரிவித்தார். அதை கேட்ட விக்டர் பிராங்கல், நீங்கள் உங்கள் மனைவிக்கு எவ்வளவு பெரிய சிரமத்தை தவிர்த்திருக்கிறீர்கள் என்று பார்த்தீர்களா டாக்டர்? இதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய விலை நீங்கள் உயிர் பிழைத்திருப்பதும் உங்கள் மனைவிக்காக துக்கம் அனுசரிப்பதும் தான் என்று கூறினார். அந்த முதிய மருத்துவர் அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர் பிராங்கலின் கைகளை பற்றி அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு மன நிம்மதியுடன் அவருடைய மருத்துவமனையை விட்டு வெளியேறினார். தன்னுடைய அன்பு மனைவிக்காக அவர் தன் துக்கத்தை தாங்கிக் கொண்டார். இப்பொழுது அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைத்து விட்டிருந்தது.